பையனோட துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு ஆஃபீஸ்க்கு போறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராகவ் இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனா இருக்காரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நிலா இருந்துட்டு, "நான் அந்த ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். நீங்க ஒரு தடவ செக் பண்ணிக்கிட்டா எல்லாமே சரியாயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, நீங்க வச்சுட்டு போங்க. நான் அப்புறமா பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி சொன்ன உடனே நிலா இருந்துட்டு, "என்னாச்சு ராகவ்? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லேசாக தலைவலிக்குது, நான் அப்புறமா ஃபைலை பார்க்குறேன், நீங்கள் வச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் திவ்யா இருந்துட்டு, என்னாச்சு நிலா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கு? இல்லை, ராகவ் இதுவரையும் என்கிட்ட இப்படியெல்லாம் பேசினதே இல்லை, ஃபைலை வச்சுட்டு போ, எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு ராகவ் வந்து சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறது நம்புற மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது எதனாலன்னு எனக்கும் நல்லா தெரியும் நிலா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். நேற்று உன் கசின் சோழனோட நீ காரில் போனல, அதை ராகுவால் ஏற்றுக்க முடியல. ஏன், நீ காரில் ஏறி போகிற வரைக்கும் அவர் வெளியே தான் நின்றுட்டு இருந்தார். நீ அவர் கூட பேசுறது, அந்த வீட்டில் தங்குறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு எதுவுமே பிடிக்கவே இல்லை. நான் தான் சொன்னல, ராகவ் வந்து உன் மேலே தனி கேரை எடுத்துக்கிறாரு, உன்னை லவ் பண்ணுறாருன்னு நான் தான் சொல்லிக்கிட்டேன்ல, நீ தான் நம்பவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம நிலா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மறுபடியும் ராகவோட ரூமுக்கு போகிறாங்க. இது மேலே நம்ம லேட் பண்ணக்கூடாது, உடனடியாக நிலா கிட்டே நம்மளுடைய லவ்வை சொல்லலான்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ஒரு பக்கம் முடிவெடுக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சு